Hi friends, welcome to Chennai cooking. நம்ம இன்னைக்கு ஆட்டு மூளை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வந்து டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா வந்து வீட்ல எப்படி செய்யறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஆட்டு மூளை வந்து நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸ்மெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வச்சுருக்கோம். நல்ல சூடாக இருக்க தண்ணியில் நம்ம ஆட்டு மூளையை நம்ம வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து லைட்டாக பச்சை தண்ணியில் கழுவிக்கோங்க போதும். இப்போ வந்து கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வந்து பிங்கிஷாக மாறின பிறகு அதில் வந்து நறுக்கின பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஹோம்மேட் சில்லி பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா வந்து போன பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெயினை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து இப்படியே வந்து கடாயிலே புரட்டி போட்டு நீங்கள் ஒன் சைட் திருப்பி போட்டு இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து இந்த சைடு வைங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போடுங்க. ஸோ எல்லா சைடும் நல்லா வெந்துடும். மொத்தமே வந்து பிரெயின் வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நல்லா வந்து பிரெயின் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வந்து காரத்துக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான பிரெயின் மசாலா தயாராகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching.